அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட பர்டிகுலராக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் சொல்லக்கூடிய தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வு சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோங்க. உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரவுண்டில் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பற்றின தகவல்களை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சோடனே அனலைஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் தேர்ட் ரவுண்டில் எந்த கல்லூரியெல்லாம் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்தாங்க, அது ஒரு டாப் 25 கல்லூரிகள் பற்றின தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்டில் அதிகப்படியான மாணவர்கள், நான் சொல்கிறது அதிகப்படியான மாணவர்கள்லாம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்துங்க, நாட் பேஸ்ட் அப்பான் தி பர்சன்டேஜ், பேஸ்ட் அப்பான் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ் 2611. ஸோ 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்திங்கன்னா மொத்தம் அவங்களுக்கு 1370 சீட் இருக்குது. ஆனால் இந்த தேர்ட் ரவுண்டில் மட்டுமே அவங்களுக்கு 732 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. கிட்டத்தட்ட அவங்களோட 53% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நியர்பை ஒரு 80% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து ரெண்டாவதாக வரக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 07 ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. இந்த கல்லூரியில் மொத்தம் 1184 சீட். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் டேட்டாஸ் தான். இதில் இந்த செகண்ட் ரவுண்டில் மட்டும் 730 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்டில் மட்டும் இவங்களுக்கு 61% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 76% சீட்ஸ் இந்த கல்லூரியில் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 10 முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். மொத்தம் இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா 1236 சீட்டு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு மட்டும். இல்லை தேர்ட் ரவுண்டில் மட்டுமே உங்களுக்கு 724 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது அரௌண்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டில் மட்டும் 58% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக 3 ரவுண்டு சேர்த்து 72% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2624 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். மொத்தம் இந்த கல்லூரியில் 815 சீட்டு. இதில் பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டில் மட்டும் 627 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இவங்களோட சீட்ஸில் 77% சீட்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. மொத்தமாக இது வரைக்கும் இவங்களுக்கு 87.7% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2634 5வது இடம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். மொத்தம் இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 910 சீட்டு வந்துச்சுங்க. 590 சீட்டு, கிட்டத்தட்ட அவங்களோட 65% சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்டில் மட்டும் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 82% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 3805 தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர். மொத்தம் 1300 சீட்டு. இதில் தேர்ட் ரவுண்டில் மட்டும் உங்களுக்கு 590 சீட்டு, அதாவது 45% சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்டில் மட்டும் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக இது வரைக்கும் 72% சீட்ஸுங்கிறது இவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2609 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். மொத்தம் 839 சீட்டு. அதில் 523 சீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. அதாவது 62% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 82% சீட்ஸ் இது வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2636 ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம். மொத்தம் இந்த கல்லூரியில் 609 சீட்டு. அந்த 609 சீட்டில் தேர்ட் ரவுண்டில் மட்டுமே 501 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது 82% சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்டில் மட்டும் ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த கல்லூரியில் 96% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 1 இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹொசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். மொத்தம் இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா 779 சீட்டு. இந்த தேர்ட் ரவுண்டில் மட்டும் 458 சீட்டு, அதாவது 58.8% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 78% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 3806 இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம். மொத்தம் 636 சீட்டுங்க. இல்லை தேர்ட் ரவுண்டில் மட்டும் நம்மளுக்கு 394 சீட்டு, அதாவது 62% சீட்ஸ் தேர்ட் ரவுண்டில் மட்டும் ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக இது வரைக்கும் 92% சீட்ஸுங்கிறது இந்த கல்லூரியில் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா 1322 தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மொத்தம் இந்த கல்லூரியில் 1016 சீட்டு. இதில் தேர்ட் ரவுண்டில் மட்டும் 373 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36.7% ஆகும். டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் இது வரைக்கும் 47% சீட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 1431 நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை.
மொத்தம் 524 சீட்டு. இதில் 341 சீட்டு இந்த ரவுண்டில் மட்டும் ஃபில் ஆயிருக்கு. அது 65% சீட்டுங்கிறது இந்த ரவுண்டில் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலாக இது வரைக்கும் இந்த கல்லூரியில் 82% சீட்ஸுங்கிறது ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்து மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல், மொத்தம் 444 இடங்கள். 444 சீட்ஸில் இந்த ரவுண்டில் மட்டும் 334 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. அதாவது 75% சீட்டுங்கிறது இந்த ரவுண்டில் மட்டும் ஃபில் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த கல்லூரியில் மொத்தம் 90% சீட்டுங்கிறது ஃபில் ஆயிருச்சுங்க. அடுத்து 2747 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, மொத்தம் 66 இடங்கள். இல்லை இந்த ரவுண்டில் மட்டும் 321 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 56.7% சீட் ஆகும். 22.5% சீட்ஸ் இந்த கல்லூரியில் இது வரைக்கும் ஃபில் ஆயிருக்கு, 3 ரவுண்டு சேர்த்தி. அடுத்து 5 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிதம்பரம் கடலூர், மொத்தம் இந்த கல்லூரியில் 921 சீட்டு. இல்லை இந்த ரவுண்டில் மட்டும் 320 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. அதாவது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 34.7% சீட்ஸ் ஆகும். டோட்டலாக இது வரைக்கும் இந்த கல்லூரியில் 90% சீட்ஸுங்கிறது ஃபில் ஆயிடுச்சுங்க. அடுத்து 2642 பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிருஷ்ணகிரி, மொத்தம் 478 சீட்டு. அதில் 316 சீட் இந்த ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 66% சீட்ஸ் ஆகும். மொத்தம் இது வரைக்கும் 81% சீட்ஸுங்கிறது இந்த கல்லூரியில் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் இந்த கல்லூரியில் 405 சீட்டு. 405 சீட்டில் இந்த ரவுண்டில் மட்டும் இந்த கல்லூரியில் 308 சீட்டு ஃபில்லாக இருக்குங்க. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76% சீட்ஸ் ஆகும். மொத்தமாக இது வரைக்கும் இந்த கல்லூரியில் 93.3% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், மொத்தம் 904 சீட்டு. இந்த ரவுண்டில் மட்டும் 307 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 30% சீட்ஸ் ஆகும். மொத்தமாக இந்த கல்லூரியில் 3 ரவுண்ட்லேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 100% சீட்ஸுமே ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2613 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு நாமக்கல், மொத்தம் இந்த கல்லூரியில் 714 சீட்டு. 714 சீட்டில் இந்த ரவுண்டில் மட்டும் 297 சீட்டு ஃபில்லாக இருக்குங்க. 41.6% சீட்ஸ் ஆகும். இதில் மொத்தமாக இது வரைக்கும் இந்த கல்லூரியில் 90.2% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 3810 எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, மொத்தம் 628 சீட்டு. இல்லை இந்த ரவுண்டில் 296 சீட்டு, அதாவது அவங்களோட 47% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. மொத்தமாக இது வரைக்கும் இந்த கல்லூரியில் 55% சீட்ஸ் தாங்க ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2628 பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாச்சல் நாமக்கல், மொத்தம் 463 சீட்டு. 463 சீட்டில் இந்த ரவுண்டில் 292 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது 63% சீட்ஸுங்கிறது இந்த ரவுண்டில் மட்டும் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக இந்த கல்லூரியில் இது வரைக்கும் 74% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 1412 மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம், மொத்தம் 744 சீட்டு. அதில் இந்த ரவுண்டில் மட்டும் 279 சீட், அதாவது 37.5% சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக இது வரைக்கும் 79.7, கிட்டத்தட்ட 80% சீட்ஸ் இது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2625 தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் மேச்சேரி சேலம், மொத்தம் 480 சீட்டு. 480 சீட்டில் மொத்தம் இந்த ரவுண்டில் மட்டும் 279 சீட்டு, அதாவது 58% சீட்ஸுங்கிறது இந்த ரவுண்டில் ஃபில் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 67.7% சீட்ஸ் இந்த ரவுண்டில் டோட்டலாக இது வரைக்கும் இந்த கல்லூரியில் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாப்பட்டி விருதுநகர், மொத்தம் 763 சீட்டு. இந்த ரவுண்டில் மட்டும் 278 சீட், அதாவது 36% சீட்டுங்கிறது இந்த ரவுண்டில் மட்டும் ஃபுல்லாக இருக்குது. மொத்தமாக இது வரைக்கும் 72.7% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, மொத்தம் 662 இடங்கள். இந்த ரவுண்டில் 277 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41.8% ஆகும். இது வரைக்கும் இந்த கல்லூரியில் 87.9% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 3, அதாவது தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மாணவர்கள்னால் அதிகமான எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்த வந்து டாப் 25 கல்லூரிகள். இது மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் முடியவும் நம்ம அனலைசிஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு வரோம், சரிங்களா. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.